ஏரில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம மனோகரியும் அவங்க வீட்டு வேலைக்காரி செல்வியும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. மேடம், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பசங்களையும் சரி சுடரையும் சரி, அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான் மிகப்பெரிய ஸ்டார் ஆகிடுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ அட்ராசிட்டி, ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் அசால்ட்டாக வந்து சமாளிச்சிட்டாங்க. நீங்கள் வேலை வச்சு சில பல திட்டம்லாம் போட்டிங்க. அது எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கியிருக்காங்க இவங்களோட கூட்டணி. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ சுடரும் ஜெயிச்சாகணும், பசங்களும் ஜெயிச்சாகணும் கட்டாயத்தில் இருக்கிறப்ப சுடர்லாம் இந்த விஷயத்தெல்லாம் அமைதியாலாம் எடுத்துக்கலாம் மாட்டா. ரொம்ப களத்தில் ஆர்வமாக வந்து இறங்குவா. எனக்கு அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது. ஏய், நான் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட வில்லி தெரியுமா? ஏதோ ஒரு வாட்டி அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு அவங்க ஜெயிச்சிட்டே இருப்பாங்களா? சரி மேடம், நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஓகே தான், ஆனால் ஓவராக கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருந்துடாதீங்க, அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க. வீட்டு வேலைக்கார அம்மா செல்வி ஒரு பக்கம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து இந்துமதி கிட்ட வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அச்சோச்சோ, பசங்களை வந்து ஹாஸ்டலில் வந்து அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு இவை யார் மனோகரி, அவங்களுக்கே வந்து இவ்வளோ உரிமை கொடுத்தது, கண்ணா அப்படின்னு கோவத்தில் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி வந்து, என்னங்க உங்கள் பசங்க மாதிரியே வந்து பேசுகிறீங்க? ஆமாம், அவங்க ஏன் பசங்க தான் அப்படின்னு சொல்லி ஃப்ளோவில் வந்து வளர்றாங்க. பின்ன எழில் வந்து எனக்கு எத்தனை வருஷம் நண்பர் தெரியுமா? 10-15 வருஷம் முன்னாடியே வந்து தெரியும். எய்த்து வீட்டில் தானே நான் இருக்கேன். அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க குழந்தை, நான் வந்து அன்பா பாசமாக வந்து அக்கறையாக வந்து பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் உனக்காக நான் துணையாக நிற்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி, இது மாதிரி காம்படிஷன் வந்து நடந்திருக்கு, அதனால தான் பதிலுக்கு வந்து சவால் வந்து விட்டுருக்கேன், பசங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறேன், அப்படி ஜெயிச்சேன்னா கண்டிப்பாக பசங்க வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க நம்ம இந்துமதி கிட்ட. ஓகே, இந்த வாட்டி நான் வந்து உனக்கு ஒத்துழைப்பு தரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பசங்களை வந்து ஜெயிக்க வச்சிடலாம், முதல்ல அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பசங்கள்லாம் வந்து ரொம்ப சோகமாக வந்து ரூமில் வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கவின் மட்டும் பேசுகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, நான் மட்டும் பாட்டிலால் எடுத்து அடிக்காமல் இருந்திருந்தா இது மாதிரி பிரச்சனையாக இருக்காதுல்ல. என்னால் நீங்கள் 3 பேரை வந்து மாட்டிக்க போகிறீங்க. நான் செஞ்ச தப்புக்கு நான் மட்டும் போயிருந்தா கூட எனக்கு மன உளைச்சலாக இருக்காது. ஆனால் இப்போ என்னால் நீங்களும் மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே இவன் மேலே என்னடா தப்பு, இது யதார்த்தமாக நடந்த விஷயம். அந்த அங்கிள் கூட வந்து பெருசாக வந்து செலியன் சார் கூட எதிர்பார்க்கல, நம்ம மேலே கோவமும் படல, ஆனால் நம்ம அப்பா தான் வந்து ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எப்போதும் ஒத்துமையாக இருப்போம்டா, ஒரு வேளை காம்படிஷனில் வந்து தோத்தா கூட கவலை இல்லை, நம்ம மாட்டுக்கும் ஹாஸ்டலுக்கு வந்து போயிடலாம், நமக்குன்னு யார் இருக்கா? அப்படியெல்லாம் போக முடியாதுமா, உங்களெல்லாம் வந்து ஹாஸ்டல்லலாம் விடுறதுக்கு எனக்கு துளி கூட சம்மதம் இல்லை, உங்களை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சுடர் வந்து மாதம் வந்து நைட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பசங்க கூட. முன்ன குடுக்குன்னு அஞ்சலி பாப்பா வந்து ஓடுறாங்க. அப்படியா சுடர், எங்களை நீ விட்டு கொடுக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லி பேசினோன்னே, கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் யாரும் காது கொடுத்து கேட்க விட மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது உன் பேச்செல்லாம் அப்பா வந்து கேட்பாங்களா? ஏய், கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அப்பாவை திணற அடிக்க விட போகிறோம். என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆல்ரெடி அஞ்சலி பாப்பாவுக்கு முடியாமல் இருந்துச்சு, அப்போ நான் வந்தால் தான் அஞ்சலி பாப்பா கண்ணு முழிக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சோடனே என்ன பண்ணீங்க? நான் வேலுக்கிட்ட மாட்டியிருந்தப்ப அட்ரஸ் எல்லாம் எப்படிமா கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கண்டுபிடிச்சோம், அது அஞ்சலிக்காக. அஞ்சலி தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருந்தப்பயே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ திட்டம் போட்டு காப்பாத்துறீங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாம் ஒரு விஷயமா உங்களுக்கெல்லாம்? இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஊதி தள்ளிட மாட்டீங்களா? உங்கள் எல்லாருக்குமே பிரச்சனை, நம்ம எல்லாரும் வந்து ஒத்துமையாக இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏகப்பட்ட பேர் அடித்து துரத்திருக்கோம்ல, நம்மளோட வரலாறு அப்படி அப்படின்னு சொல்லி சுடர் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டானு வந்து, ஆமாம் நீ சொன்னது எல்லாமே வந்து வாஸ்தவமான பேச்சு தான், ஆனால் நம்மளால் சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும், நம்ம ஜெயிச்சு காட்டுறோம், நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுங்கன்னொன்னே எல்லாரும் வந்து சுடர் கையில் வந்து சத்தியம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம நின்று ஜெயிச்சு காட்டுறோம், ஜெயிக்கிற வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா குட்டி பாப்பா அஞ்சலியும் வந்து வச்சுக்கிறாங்க கையை. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. பசங்க வந்து 3 பேர் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. கவின், காவியா, அபி எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் பேக்கோடு வந்து
நம்ம அஞ்சலி பாப்பாவும் வராங்க. என்னம்மா நாங்கள் காம்படிஷனில் கலந்துக்கிறோம், சின்ன பையன் தான் எடுத்துக்கிறோம், நீ காம்படிஷனில் கலந்துக்கல, அப்புறம் என்ன பெரிய பையன் தூக்கிட்டு வந்திருக்க? ஆமாம், கவின் வந்து வரைவான், அதுக்கு கை தட்டணும், உனக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணும்போது செமையாக கத்தணும், இன்னொன்று நம்ம காவியா பாட்டு பாடுறப்ப நான் வந்து விசில் அடிக்கணும், அதுக்கெல்லாம் எனர்ஜி வேணும்ல, பை ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே, யாருமா நீ அப்படின்னு சொல்லி அபி வந்து க்யூட்டாக அழகாக வந்து கேட்டோன்னே, ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம அஞ்சலி பாப்பா வந்து நானா யாருன்னு தெரியாதா, நான் தான் அஞ்சலி அப்படின்னு சொல்லி அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. என்ன எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, இதோட நம்ம போராடி காட்டுவோம்னு சொல்லிட்டு வாங்க கீழே வாங்கன்னு சொல்லும்போது, ஜெயிப்போம்ல, கண்டிப்பாக ஜெயிப்போம், நம்ம ஜெயிக்கலன்னா வேறு யார் ஜெயிப்பாங்கிற மாதிரி சூப்பராக பேசிட்டு அப்படியே கீழே இறங்கி வரப்ப எழில் மாட்டுக்கு ஆஃபீஸ் போக பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து எடுக்கிறாங்க. என்ன சார் சவால் சும்மா வாய் வார்த்தையை தான் விடுவீங்களா? சவால் விட்டுருக்கீங்களே, பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கண்டிப்பாக பார்க்கணும்ல, பார்க்காம நீங்கள் மாட்டோம் ஆஃபீஸ்க்கு போனால் என்ன அர்த்தம்? என்னது, எழில் வந்து பசங்கள்கிட்ட பேசினா கண்டிப்பாக ஜெயிச்சிருவா. ஏன்னா எழில் வந்து மோட்டிவேட் சூப்பராக வந்து பண்ணுவான். என்னதான் வந்து அவன் குழந்தைங்கள அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா கூட அவன் அப்படியெல்லாம் மனசில் கொஞ்சம் கூட வந்து எண்ணமே வராது. அந்த எண்ணம் வந்து தோணி இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ பசங்க ஜெயிக்கிறத கண்ணு முன்னாடி பார்த்துட்டானா ரொம்பவே கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஏய் எங்களுக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சியா? சார் சும்மா வாய் வார்த்தையாக தான் ஏதாவது பண்ணுவீங்களா? எப்படி இருந்தாலும் நீங்கள் வர மாட்டீங்க, நாங்கள் மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ண மனோகரி, நம்ம பசங்க கூட தான் இன்னைக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு பார்ப்போம், பசங்க ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம்தான். பாத்தியா உங்கள் அப்பாவே வந்து நம்ம கட்சி தான் போல இருக்கு, வாங்க போகலாம். எப்படி இருந்தாலும் வந்து இவர் வரமாட்டார், கடைசியில் ஃபோன் வந்துருச்சு, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு உங்கள் அப்பா கவுத்தாலும் கவுத்துருவார், நம்ம மட்டும் போகலாம். ராமையா வண்டி எடுங்கன்னு சொன்னேன். ஸ்கூல் வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஸ்கூலில் வந்து நிறைய பேர் வந்து காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. 100-150 பேர் கிட்ட இருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்து வரிசையாக வந்து லைனில் நின்று அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க பேரை சொல்லிட்டு. எதுக்காக வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அரண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சூடர், அச்சச்சோ இவ்வளோ பேர் இருக்காங்களா, இதில் எப்படா ஜெயிக்க முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்கவுங்க பேரை சொல்லி காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அஞ்சலி பாப்பா வந்து அந்த லைனில் நின்று அப்படியே வந்து கலந்துக்கிறதுக்காக பேர் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி நீங்கள் 3 பேர் வந்து கலந்துக்கிறீங்க, ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அஞ்சலி பாப்பா நீங்கள் எதில் கலந்துக்க போகிறீங்க? அது பாரு சுடர், என் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாசான ஒரு போட்டியில் தான் நான் கலந்துருக்கேன், நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன், நீ எதுவும் கவலைப்படாத. என்ன போட்டின்னு என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? சேச்சே, என் வழி தனி வழி, அது சீக்கிரட் தான், நான் சொல்ல மாட்டேன்னு குட்டி பாப்பா அஞ்சலி வந்து மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து, ஓகே ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஐயோ 3 பேரும் எப்படி ஜெயிக்க வைக்கிறதுனே தெரியாமல் தடுமாட்டத்தில் இருந்தேன், இப்போ அஞ்சலி வேற களத்தில் குதிக்கிறாளே, இது நான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியலையே, அவளுக்கு அப்படி என்ன தெரியும்னு தெரில அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருந்தப்ப இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க. சுடர் வந்து தனியாக இருந்தப்ப, என்னங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் வேணா இங்கேருந்து போயிடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்துமதி சொன்னாங்க. சேச்சே, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பாரம் வந்து பாதியாக குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. பசங்களை நம்ம ஜெயிக்க வைப்போம், உங்கள் பசங்களும் இங்கே தான் இருக்காங்களா? ஆமாம்மா என் பசங்களும் இங்கே தான் இருக்காங்கன்னு இந்துமதி வந்து பேசுகிறாங்க. ஏன் இன்ட்ரோலாம் பண்ணி வைக்க மாட்டிங்களா? என் பசங்க கூட தானம்மா நீயே இருக்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா இன்ட்ரோ பண்ணி வைக்க முடியும்னு காமெடியாக வந்து யோசிக்கிறாங்க இந்துமதி.